ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மாலதீஸ் ஆர்ட் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் ஒரு விசேஷம்னா கண்டிப்பாக நம்ம கேசரி செய்யாமல் இருக்கவே மாட்டோம். அதுவும் நம்மளை பல பேர் கல்யாண வீட்டு கேசரி செய்ய ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் கரெக்டாக வரவே வராது. நாம் இன்னைக்கு அந்த கல்யாண வீட்டு கேசரியை எப்படி ஈஸியாக சமைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் எப்படி சமைக்கிறேனோ அதே மாதிரி சமைங்க. உங்களுக்கு கரெக்டான பதத்தில் டேஸ்ட்டும் சும்மா பிரமாதமாக இருக்கும். சரி, வாங்க நம்ம இப்போ நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க அது தேவையான பொருட்களை பார்த்துப்போம். நான் 1 கப் ரவை எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு சர்க்கரை. 1 கப்பு ரவைக்கு 1 கப்பு சர்க்கரை தான் எடுக்கணும். நீங்கள் ஸ்வீட் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா ஒரு 1.25 கப்பு சர்க்கரை எடுத்துக்கோங்க, அது கரெக்டாக இருக்கும். 100 ml சன்ஃப்ளவர் ஆயில். மற்ற வாசனை எண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க, நல்லா இருக்காது. 10 டேபிள் ஸ்பூன் நெய். கேசரி பவுடரை லிக்விட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இருக்கும். 10 முந்திரி, 20 திராட்சை, 3 ஏலக்காவை தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். பாத்திரம் வச்சாச்சு, பாத்திரம் சூடாகட்டும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து முந்திரி திராட்சைலாம் வறுத்து எடுத்துக்க போகிறோம். பாத்திரம் சூடாகிடுச்சு. நெய் நல்லா கரைஞ்சி வரட்டும். நெய் நல்லா கரைஞ்சி வந்தாச்சு. இப்போ நம்ம முந்திரியை சேர்த்து வறுத்து எடுத்துப்போம். கேஸை சிம்மில் வச்சுட்டு வருங்க. லைட்டாக நிறம் மாறினா போதும், ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க, முந்திரியெல்லாம் கருகிடும். பாருங்கள், லைட்டாக நிறம் மாறிடுச்சு. இதை ஓரம் தள்ளிடுவோம். அடுத்தது நம்ம திராட்சையை வறுத்து எடுத்துப்போம். திராட்சை நல்லா வறுப்பட்டு ஒரு பலூன் மாதிரி ஆகிடும், அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடுவோம். பாருங்கள், திராட்சை நல்லா வறுப்பட்டு பலூன் மாதிரி ஆயிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுப்போம். இதே பாத்திரத்தில் நம்ம ரவையை வறுத்து எடுத்துப்போம். நம்ம முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்தாச்சு. பாருங்கள், இதில் நெய் இருக்குது. இதே நெய்யில் நம்ம ரவையை வறுத்து எடுத்துக்க போகிறோம். எதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோம்னா அப்போ தான் உங்களுக்கு கல்யாண வீட்டு கேசரி டேஸ்ட்டு கிடைக்கும். ஒரு 20 செகண்டுக்கு வறுத்து எடுத்தால் போதும், நிறம் மாறணும்னு அவசியம் கிடையாது. பாருங்கள், நான் ஒரு 20 செகண்டுக்கு தான் வறுத்தேன், நிறமும் மாறலை. இதை தனியாக எடுத்து வச்சுடுவோம். நம்ம ரவையை வறுத்து தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ இதுதான் முக்கியமான பார்ட்டு. ரவா கேசரிக்கு அளவு தண்ணி சேர்க்க போகிறோம். 1 கப்பு ரவை எடுத்திங்கன்னா 3 கப்பு தண்ணி சேர்க்கணும். நான் இந்த கப்பில் 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன், இதே கப்பில் 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் கம்மியாக தண்ணி சேர்த்திங்கன்னா புட்டு மாதிரி ஆகிடும், அதிகமாக தண்ணி சேர்த்திங்கன்னா பாயாசம் மாதிரி ஆகிடும். கரெக்டான அளவில் தண்ணி சேர்த்துக்கணும். கேஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுடுவோம். இப்போ நம்ம கேசரி பவுடரை சேர்த்துப்போம். இது கூடவே எண்ணெயை சேர்த்துப்போம். நெய் சேர்த்துப்போம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தட்டி வச்ச ஏலக்காயை சேர்த்துப்போம். இதை அப்படியே விட்டுடுவோம், நல்லா தண்ணி கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ரவையை சேர்த்துப்போம். பாருங்கள், நான் ஒரு 5 நிமிஷம் தான் விட்டேன், தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ நம்ம கேஸை சிம்மில் வச்சுடுவோம். இப்போ நம்ம ரவையை சேர்த்துக்க போகிறோம். ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிண்டுங்க. நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள், மொத்தமாக கொட்டிடாதீங்க. ரவைலாம் உருண்டை உருண்டையாகிடும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இதே மாதிரி பண்ணுங்கள். இதை நல்லா நம்ம கிண்டி விடுவோம். நம்ம கிண்ட கிண்ட ரவை நல்லா வெந்து ஒரு கட்டி பதத்துக்கு வந்துடும். கிண்டிகிட்டே இருங்க.
பாருங்கள், நம்ம கிண்ட கிண்ட ரவாலாம் வெந்து நல்லா ஒரு கட்டி பதத்துக்கு வந்துடுச்சு. இந்த பதத்துக்கு வந்த பிறகு நம்ம இப்போ சர்க்கரை ஆட் பண்ணிப்போம். சர்க்கரையை சேர்த்தாச்சு. இதே நம்ம கிண்டி விட்டுடுவோம். கிண்டிகிட்டே இருங்க. பாருங்க, நம்ம கிண்ட கிண்ட சர்க்கரையெல்லாம் உருகி சும்மா தலை ஆயிடுச்சு. கரெக்டாக கேசரி பதத்துக்கு வந்துடுச்சு. இந்த பதத்துக்கு வந்தால் போதும். இப்போ நம்ம நெய்யை சேர்த்துப்போம். இதுக்கு மேலே நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை சேர்த்துப்போம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய கல்யாண வீட்டு ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு சமைச்ச கல்யாண வீட்டு கேசரி பிரமாதமாக வந்தது. டேஸ்ட்டும் சும்மா அட்டகாசமாக இருந்தது. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.